டெவலப் ஆகிருக்கு. ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். I just came now, so I can't tell what I felt. Students அனைவரையுமே நான் இன்றைய சந்திச்சதில் சில படிச்சாக்கல்ல சில பேர் உயிரோட இல்ல. வராதாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. இவங்கெல்லாம் கதைக்கு என்ன ஃபன் பண்ணி கொண்டு வராங்கன்னு ஊசி போட்டு வாழைப்பழம் தந்தாங்க சாப்பிட்றோம். ஆசிரியர்களை கண்டவுடன் ஓடி வந்த தலைவி எங்கிருந்தோ வந்தோம், இங்கு சந்தித்து கொண்டோம். சாதி மதம் பேதமில்லாமல் பழகி வந்தோம். பள்ளம் மேடு பார்க்காமல் பாய்ந்தோடும் அருவியாய் துள்ளித் திரிந்தோம். மனதில் உள்ள துன்பங்கள் மறந்து உயரம் செல்லும் குருவியாய் சிறகடித்து பறந்தோம். ஒருவர் சாப்பாட்டில் 9 பேர் பசியாறினோம். இன்று அனைத்தையும் ஞாபகப்படுத்த வந்துள்ளோம். வாருங்கள் பார்ப்போம். வணக்கம் 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 வணக்கம். இன்னைக்கு இப்போ ஒரு மாபெரும் பேரணி ஒன்று வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்குது. சொல்லுங்க, என்னென்ன ஒழுங்கல் செய்திருக்கிறீங்க? கணேச மகாவித்தியாலயம் என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய 97வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற இந்த புனிதமான நன்னாளிலே கிளிநொச்சி பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாபெரும் நிகழ்வு ஒரு நாள் பொழுது சிறப்பு பெயரோடு இன்றைய நாட்பொழுது முழுவதும் எங்களை வளர்த்தெடுத்து ஆளாக்கிய அன்னையினுடைய மடியிலே தவழ்ந்து பழைய ஞாபகங்களை மீட்டி பார்க்கின்ற அந்த ஒரு சிறப்பான தருணத்திலே நாங்கள் சங்கமித்திருக்கிறோம். ஏன்னையின் பாதையினூடாக இந்த எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க.
வித்தியாலயத்தினுடைய 97வது ஆண்டை முன்னிட்டு பேரணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே பாருங்கள், எல்லா இளைஞர்களும் இன்றைக்கு ஒன்று திரண்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அற்புதமான காட்சியை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ ஃபன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறார். 97வது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் நீங்கள் வந்து வேற ஒரு பழைய மாணவர். வணக்கம் வணக்கம். 97வது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கேமரா ஒன்று ஃபீல் சொல்லுங்கள். எப்படி சூப்பராக சந்தோஷமாக இருக்குது. 100வது எப்படி பிளான் பண்ண போகிறீங்க? இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் அனுப்பி வந்துருக்கிறேன். ஸோ அவங்கள வணக்கம் வணக்கம். ஓகே, 97வது நிகழ்வு எப்படி போகுது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 100வது கட்டாயம் நீங்கள் ஒரு பழைய மாணவராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன? ஓகே, இன்றைய நிகழ்வு எப்படி சிறப்பாக போயிட்டு நினைக்கிறீங்க? ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நீங்கள் எத்தனை பேச்சு எந்த பேச்சு? இன்றைக்கு 97வது ஆண்டு விழாசிரியர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியா இருக்கு. பார்க்காத நிறைய பேரை நாங்க இன்னைக்கு பார்த்துக்கோம். அது எங்களோட பேச்சு மட்டும் இல்லை, எல்லாத்தையும். ஓகே, வணக்கம் வணக்கம். ஓகே, 97வது ஆண்டு விழா செய்திகள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கிளிநொச்சி மாவட்டத்தில் 1927ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய கிளிநொச்சி மகள் தெரியுமா தற்போது 97வது விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு தனது 100ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக இந்த பள்ளிக்கூடம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதுக்கான மாணவர் பணியணிகள். நீங்கள் எந்த பேச்சு? நாங்கள் வந்து 2023வது பேட்ச் ஏஎல் பேட்ச் செஞ்சுருக்காங்க. 2023 2020 ஓஎல் பேட்ச் செஞ்சுருக்கோம். எங்களோட பாடசாலைக்கு இந்த எங்களோட பட்ஜெட் பங்களிப்பு கண்டிப்பாக 100ஆண்டு விழாவில் சிறப்பாக இருக்கும். இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீம் நிற்கிறாங்க. ஸோ அவங்களோட இருக்க காட்சி பார்ப்போம். ஓகே, எல்லாரும் கமிக்கிறது கூட வர இல்லை, எல்லாரும் அவ்வளோ ஃபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். உங்களோட பேர் என்ன? நீங்க எந்த பேட்ச்? 2000. ஓகே, இன்னைக்கு 97வது ஆண்டு நடக்குது. எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? ஓகே, உங்களோட டீம்ல வந்திருக்கிறாங்களோ? ஓகே, உங்களோட சேரக்களை காய்ச்சிங்க. ஓகே, ஃபன் தான். ஓகே, ஃபன் ஃபன். இப்போ ஒரு டீம் வந்துருக்காங்க. அவங்களோட கன்ஃபார்ம். ஆனால் வணக்கம் 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 வணக்கம். உங்களோட பேர்? ரெண்டு பேர் பிரேம். வெரி ப்ரௌட் ஆஃப் ஃபீல் பண்றோம். ஓகே, இது எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எஸ், எங்களுடைய பழைய எங்களை கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் மீட் பண்ற இந்த வந்தங்களை ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாது. 100ஆவது ஆண்டு இதை விட இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு உடைய பிளான் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதையும் செய்வோம். 100வது ஆண்டு வாங்கி தான் இருக்குது. 100வது இதை விட கலக்கும். ஓகே ஓகே மாவியன். ஓகே, உங்களோட பேர் என்ன? ஓகே, எந்த பேட்ச் நீங்க? நீங்களாம் ஒரே பேட்ச்? ஓகே, உங்களோட பேர் என்ன? ஓகே, இன்னைக்கு 97வது ஆண்டு செய்வது எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி எப்படி உங்களோட பழைய மாணவர்கள் சந்தோஷம். பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க என்ன ஃபன் பண்ணி கொண்டு வராங்கன்னு. இங்க பாருங்க, அடுத்து ஒரு என்ன மைக்கு ஃபன் பண்ணி கொண்டு வராங்கன்னு பாருங்க. அங்க பாருங்க, பழைய மாணவர்கள்லாம் ஒன்று சேர்த்து வேற லெவலில் ஃபன் பண்ணி கொண்டு வராங்க. சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இப்போ ஒரு குறித்த ஒரு இடத்துக்கு வந்தாலும் எல்லாரும் ஓ போடுறீங்களா? என்னதுக்காக? எல்லாரும் உங்களோட ஸ்கூலை ஹார்ட் அவுட் பண்றதுக்காண்டி ஃபேமஸ் ஆகணும். கெத்து 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 கெனிஸ்டா கெத்து. நீங்க எந்த பேட்ச்? நாங்க 16 OL. 16 OL. ஓகே, இப்போ என்னன்னா 97வது ஆண்டு நடந்து கொண்டிருக்குது. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
மாவட்டத்தில் இருக்கிற இப்போ புகழ் பூத்தும் விளங்கும் பாடசாலைகளில் ஒன்றான இந்த நிகழ்வு உண்மையிலே வெகு விமர்சையாக சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய வாழ்த்தையை சொல்லிக் கொள்கிறோம். 97வது நிறைவு 98வது ஆரம்பம் எனும் போது நிச்சயமாக இந்த பாடசாலையினுடைய வரலாற்றுக்கு இந்த எம்எம்எல்ஏ அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த பாடசாலையினுடைய 98வது இந்த நிகழ்வு இன்று சிறப்பாக சிறப்பான கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த இடத்துல அனைவரையும் ஒன்று திரண்டு அடுத்த ஒரு கலை நிகழ்வும் இன்னியம் நிகழ்வும் நடக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். டீச்சர் இன்னியம் ஓகே. அடுத்தது பாரம்பரிய வரவேற்பு நடனங்கள் ஒன்றான இன்னியம் கலைஞர்கள் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தமிழர்களின் பாரம்பரிய இசை நடனங்களில் ஒன்றான வரவேற்பு நடனம் இன்னியம் மிகவும் சிறப்பான முறையில் இந்த இடத்துல அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பழைய மாணவர்கள் ஒரு பேர் எங்களோட இணைய இருக்கிறார். ஆனால் வணக்கம். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தின் 2010ஆம் ஆண்டுக்கான கோயல் மாணவர்களுக்கான அணியிலிருந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்றோம். நமது பாடசாலை அன்னையவளின் 97வது ஆண்டு நிறைவையொட்டி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபவனியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நமது வளர்ச்சிக்கு முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த நமது பாடசாலை அன்னையவள் நூற்றாண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவளை நூற்றாண்டு நகர்வின் மூலம் நாங்கள் 97வது வருட கனிஷ்ட மகா வித்தியாலயத்தினுடைய எமது பாடசாலை அன்னையின் 97வது ஆண்டு நிகழ்வினுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஒரு அண்ணன் இருக்காரு. இவர் ஒரு ஃபேஸ்புக் நண்பர். நிறைய பேருக்கு தெரியும் இவரை பற்றி. ஸோ இவரோட காட்சி பார்ப்போம். வணக்கம். உங்களோட பேரை ஒரு காரியம் கொடுக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 97வது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. எனக்கு சிறப்பாக சொல்லுங்கள். சொன்னால் 97ஆம் ஆண்டு பள்ளி வந்து பூர்த்தி செய்திருக்கு. இதை வந்து பழைய முறை எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு நூற்றாண்டு விழாவுக்கான ஒரு ஆரம்பமான நிகழ்வாக பார்க்குறோம். கட்டாயம் வராத பழைய மாணவர்களிடம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்தியா நாடு உங்களுக்காக மாட்டிக்கொள்ளுங்க. கதைக்காத பிள்ளைகள் ஒரு பட்டி
நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். புறமும் அணிஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ அருமையான தோட்டத்தில் அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் இந்த பழைய மாணவர்கள் மாணவர் தலைவர்கள் டீமெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இருக்க காட்சி பார்க்கலாம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, நீங்க எந்த பேச்சானே? ஓகே, இன்றைக்கு 97வது ஆண்டு நடக்குது. எங்க சிறப்பு சொல்லுங்க. வணக்கம். 97வது ஆண்டு சிறப்பு என்ன போகுதா? என்ன புதுமை அதே மாதிரி தான் சந்தோஷமா இருக்கு. ஓகே, சந்தோஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டீம் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட இருக்க காட்சி பார்ப்போம். ஆனால் வணக்கம், உங்களோட பேர் என்ன? உங்களோட கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய 97வது நிறைவும் 98வது ஆரம்ப நிகழ்வுக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்களை பயிர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த ஒரு நாள் பொழுதிலே கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய 94 அணி சார்பாக நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் நடந்த யுத்தம் காரணமாக நாங்கள் எல்லோரும் வேறு நாடுகளிலே பிரிந்து வாழ்ந்து இப்போது எங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு நாள் பொழுதிலே நாங்கள் இங்கே சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே எங்களுடைய பழைய அணிகள் எங்களுக்கு முதல் அணி அண்ணன் தம்பிமார் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி. இப்படி ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு நாங்கள் எங்கள் 94 அணி சார்பாக பெருமைப்படுகிறோம். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நாங்கள் மேலே இந்த ஒழுங்குபடுத்தின பாளைய மாணவர் சங்கத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி நீண்ட காலத்துக்கு பிறகு நண்பர்களையும் சந்திக்கிறது நாங்கள் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் பொழுது எங்களை கிடைச்சது மிகப்பெரிய வாக்கியம். 94ஆம் ஆண்டு படித்த காலப்பகுதியில் இருக்க யாராவது சேராக்கள் வந்திருக்காங்களா? கட்டாயமாக எங்களுக்கு நிச்சயமாக ஆசிரியர்கள் வந்திருக்கணும். அதில் குறிப்பாக நிறைய பேர் வந்திருக்கணும். அவங்களோட கழிச்சுனீங்களா? ஓகே, எப்படி அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எங்களுடைய காலங்கள் ஒரு பொற்காலங்கள். அதை பகிர்ந்து கொண்டு வந்தோம் நாங்கள் இந்த ஊர்வலத்திலே. மிகவும் அதாவது போர்க்காலம் என்று சொல்லலாம். போர்க்காலம் பொற்காலம் எல்லாம் கலந்த காலங்கள். எப்படி என்றாலும் அந்த காலங்கள் போல் எப்பயுமே கனியாது. இதில் நாங்கள் இங்கே காலடி வைக்கும் பொழுது பூரிப்படைந்தோம். ஏனென்றால் எங்களுடைய மாணவிகளாக இருக்கு, இப்போ ஆசிரியராக இருக்கிறோம், எங்களோட படித்தாக்கள் வேறு தொழில்துறையில் இருக்கிறோம். அவர்களுடன் நாங்கள் சந்தித்து கழிக்கும் பொழுது எங்களுடைய பழைய நிகழ்வுகளை அடிக்கடி நாங்கள் பகிர்ந்து கொள்வது வழமை. அந்த இதில் எங்களுடைய ஆசிரியர்கள் அப்போ இவர் என்னுடைய நண்பன், அவர் யூகேலேருந்து வந்திருக்கிறார். அவரை பற்றி நான் அப்புறம் ஆறுதலாக கதைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு அப்போ அந்த ஆசிரியர்மார்களுடன் நான் பின்னேறம் அந்த கலந்துரையாடல்களில் நாங்கள் சந்திப்போம். பின்னேரங்களே அதனுடைய பொழுதிலே எங்களுடைய ஆசிரியர்மாரும் கலந்து ஆடுவோம். அண்ணாக்கள் அக்காக்கள் வணக்கம். உங்களோட பேர் என்ன? உங்களோட அபிலக்ஷன், தயன், திலக்ஷன், ஓகே. கல்லூரி கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய 97வது நிறைவும் 98ஆம் ஆண்டிற்குரிய ஆரம்பமும் நிகழ்ந்து கொண்டிருக்குது. நிகழ்வின் அனுபவங்களை பகிரலாம். இன்று 97வது வருட நிறைவிலே கிளிநொச்சி மகாவித்தியாலயமானது ஒரு நாள் பொழுதிலே பழைய மாணவர்களையும் பழைய ஆசிரியர்களையும் ஒன்று கூட்டி எமது தாயவழி முற்றத்திலே இணைந்திருக்கின்றோம். இந்த பொழுதிலே நாங்கள் எமது பழைய நினைவுகளை மீட்டிக் கொள்கின்றோம். எமது பள்ளிக்காலத்திலே நடந்த பொக்கிஷமான நினைவுகளை மீட்டிக் கொள்வதற்கான ஒரு நாள் பொழுதாக இன்றைய பொழுது அமைந்து கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் படித்த ஆசிரியர்கள், நம்மோடு படித்த பழைய மாணவர்கள், எமது நண்பர்களை சந்திக்கின்ற ஒரு பொழுதாக அமைகிறது. அண்ணா வணக்கம். ஓகே, பேர் சொல்லுங்க அண்ணன்.
அஜிதன் கோதர்ஷன் பாலன் கல்லூரியினுடைய 97ஆம் ஆண்டு நிறைவும் 98 ஆரம்பம். இன்றைய நிகழ்வு ஒரு நாள் பொழுது எப்படி உங்களோட அனுபவங்களை பயிருங்கள். நல்லா இருக்கு. சந்திக்க ஆகல எல்லாம் சந்திச்சிருக்கோம். பிடிச்சுக்கணும். இப்படிதான் முந்தி இருந்தே சொல்லி தப்பிக்கொண்டு வந்துட்டாங்க. இந்த முறை விட எங்க நீங்க இது எந்த நீங்க எத்தனையாம் ஆண்டு? நாங்கள் 2005 2005 படிப்பிச்சு சேராக்கள் வந்திருக்கிறாங்களா? அவங்களோட கழிச்சிங்கள். கல்லூரி வளாகத்தில் பழைய மாணவர்கள் வந்து அவங்க பாட்டு கொடுக்குறாங்க. உண்மையிலே இந்த நாள் மறக்க முடியாத நாளாக அமையும். எல்லாரும் சார் வணக்கம். ஓகே, நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிப்பீங்க சார்? 95 படிச்சீங்க. எத்தனையாம் ஆண்டு படிப்பீங்க? பழைய மாணவர்களாலே ஒருமுகப்படுத்தப்பட்ட தங்களை கற்பித்த ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்துவதோடு தமது ஒன்றுமுதல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு அதற்கு ஒரு நாள் பொழுது 25/7/2024 நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெருங்கணக்கான பழைய மாணவர்களும் தமது அணியணி சார்பாக பங்கேற்று இங்கு வரையிலிருந்து பல நிகழ்வுகளை நடத்தி தங்களுக்கு கல்விக்கு தங்களை இயற்றிய ஆசிரியர்களையும் அதிகர்களையும் கௌரவிக்கிறார்கள். இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வாக மாலை நேரம் அணிதர்கள் ஆசிரியர்கள் அதற்கான கௌரவிப்பு கடந்த காலத்தில் அணிதர்கள் ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பும் தங்களுக்கான ஒரு நாளுமான வர்ண நிலவு நிகழ்வு நடைபெற உள்ளது. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் ஜோகநாதன். எத்தனையாம் ஆண்டு காலங்களில் படிப்பீங்க? இங்கே அதிபராக இருந்தேன். இப்போ கூட்டக்கல்வி படிப்பாளராக போனேன். ஓகே சார். மற்றது இந்த பள்ளிக்கூடத்தை என்னால் மறக்க இல்லாது. இன்றைய 97வது நிறைவும் 98 ஆரம்பம் நிகழ்வு. பிள்ளைகள் பழைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்குற பொழுது நீண்ட சந்தோஷமாக இருக்கு. அவையும் எல்லாரும் நல்ல சந்தோஷமாக வந்து நின்று தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கண்டு அவர்கள் புதுகளிப்பதை பார்க்குற பொழுது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கு. டீச்சர் வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் டீச்சர்? நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிப்பீங்க? ஓ, 2014 இன்றைய ஒரு நாள் பொழுது சந்தோஷம். உங்களோட பேர் டீச்சர்? ருசியா கிரேஸ் கஜேந்திரன். நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இங்கே படிப்பீங்க? நான் வந்து 2006 இருந்து 2011. இன்றைய ஒரு நாள் பொழுது என்ன சொல்ல வாரீங்க? சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கண்டோம், சந்தோஷமா இருக்கு. புதிய முகங்களையும் கண்டோம். எங்களோட இருந்த டீச்சர்ஸ் பிள்ளைகள் கண்டோம். ஹாப்பியா இருக்கு. பிள்ளைகளும் ஹாப்பியா இருக்கு. வணக்கம். உங்களோட பேர் டீச்சர்? திருப்பதிக்கு ஆனா ரத்னலிங்கம். நாங்கள் 2006 2014 மட்டும் படிச்சுக்கிறாங்க. பிரைமரி தான். எங்களோட பிள்ளைகள் கணவர் இந்த நிற்கிறோம். பார்க்க சந்தோஷமா இருக்குது. பிள்ளையோட உள்ள பிள்ளைகளை நாங்களும் நிற்கிறோம். சந்தோஷம். வணக்கம். ஓகே, உங்களை ஒரு அறிமுகப்படுத்த டீச்சர். நான் 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இங்கே வகுதி தலைவராக இருந்து 2010 இருந்து பிரதி அதிபராக இருந்து 2015 ட்ரான்ஸ்ஃபரில் போனேன். என்னுடைய மாணவர்கள் பழைய ஆசிரியர்களை காணிகளை கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. 100 ஆண்டு நோக்கி வெற்றி நட போட்டிருக்கும் நமது பாடசாலை என்ற நிகழ்வு இன்றைக்கு ஒரு பொன்னான நாளாக இருக்குது. எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய பழைய மாணவர்கள் பழைய ஆசிரியர்கள் எல்லாரையும் சந்தித்தது அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 100 ஆண்டு வெற்றி நட போடும் எங்களோட பாடசாலை இன்னும் மேலோங்கி நல்ல ஒரு வெற்றியை காண வேணும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். 9 வருடங்களின் பின்பு நான் இன்று
இந்த பாடசாலையில் காலடி வைத்திருக்கிறேன். நான் இடமாற்றம் பெற்று சென்று 9வது வருடத்தில் இன்றைக்குத்தான் நான் இந்த பாடசாலைக்குள்ளே வந்திருக்கிறேன். அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது, ஒரு கவலையும் இருக்குது. இருந்தாலும் எங்களோட வீடு நடவோடும் எங்களோட பாடசாலையை நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். வாழ்த்துறேன். இன்னும் வளமுடன் வாழ வேணும், வெற்றி நட போட வேணும் என்று வாழ்த்தி விட விடுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். திருமதி பகீரதி பேரன்பராஜா. 2005ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு பங்குனி மாதம் வரை இங்கே கற்பித்திருக்கிறேன். இன்றைய ஒரு நாள் பொழுது என்ன சொல்ல வரீங்க? இன்றைய ஒரு நாள் பொழுது உவகையால் மெனவெல்லாம் நிறைந்து பிள்ளைகளுடைய முகங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை அன்று பார்த்த அதே எண்ணமும் சந்தோஷமும் அவர்களுடைய முகத்திலே தெரிவது போல எங்களுடைய உள்ளத்திலேயும் அவர்களுடைய மனங்களில் எங்களுடைய மனங்கள் அவர்களுடைய படங்கள் நிழலாடுகின்ற அவர்களை சின்ன பிராயத்திலே பார்த்த நினைவுகள் ஞாபகங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய நாள் ஒரு வாழ்விலே மறக்க முடியாத நாள். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கான உறவு மிகவும் சிறப்பாக கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் இருந்தது. இன்றைக்கு ஒரு எல்லோருக்கும் புலகாங்கிதத்தை ஏற்படுத்தத்தக்க வகையிலே எல்லோர் முன்னிலையிலும் அந்த ஆசிரியர்களை மாணவர்கள் கௌரவித்த விதமும் அவர்களுடைய அன்புரிமையுடன் அவர்கள் ஆசிரியர்களை வரவேற்றதும் அவர்கள் ஆசிரியர்களால் எவ்வளவு வாழ்க்கையில் பேறு பெற்றார்கள் என்பதையும் இந்த மாணவர்களை கற்பிப்பதற்கு நாங்களும் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்றதையும் இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. திருமதி ரேகா கமலராஜ். இன்றைய ஒரு நாள் பொழுது உங்களுடைய அனுபவ பகிர்வு. இன்றைய ஒரு நாள் பகிர்வு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனதிலே மிகுந்த ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது. நாங்கள் கடந்த காலத்தில் இங்கே கற்பித்தது இந்த கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னு சொல்கிறது மாதிரி எங்களுக்கு முன்பு நாங்கள் இடப்பெயர்வுக்கு முன் இடப்பெயர்வுக்கு பின்னண்ட மாதிரி தான் நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை பார்க்கின்றோம். இடப்பெயர்வுக்கு முன்பு நாங்கள் இங்கே கற்பித்திருக்கின்றோம். எங்களுக்கு பிற்பகுதியில் நாங்கள் ஓலைக்கொட்டிலுக்கான நாங்கள் கூடுதலாக கற்பித்திருக்கின்றோம். ஜோநாதன் பிரின்சிபல், பங்கேச்செல்லன் சார், மற்றது ஸ்ரீதரன் எம்பி அவர்களுடைய காலப்பையில் தான் நாங்கள் இங்கே கற்பித்து கொண்டிருந்தாங்கள். அப்பொழுது கூடுதலாக நாங்கள் எங்கண்ட இடப்பெயர்வுக்கு முன் நாங்கள் இங்கே இருந்து போகின்ற பொழுது நாங்கள் பங்கருடன் சாகசமாக தவழ்ந்த நாட்கள் தான் இங்கே கூடுதலாக இருக்கின்றது. அதை நான் நினைத்து பார்க்குகின்றேன். அந்த பகுதியிலே நாங்களும் பிள்ளைகளும் பங்கருக்குள்ளே ஓடிப்போய் ஒழிகிறதும் மீண்டும் பாரதும் அவ்வாறான காலப்பகுதி. கிறிஸ்துக்கு முன் என்று சொல்கிறது இடப்பெயர்வுக்கு முன்பு நாங்கள் இங்கே அந்த அவஸ்தைகள் சந்தோஷங்கள் அது இப்போ பார்க்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் மிகுந்த ஒரு பெரிய பெரிய இடங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் படிப்பித்ததற்காக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். ஏனென்றால் எந்த மாணவர்கள் ஒரு 100% மாணவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கற்பித்த பகுதி நாங்கள் நான் கிரேட் 5க்கு படிப்பித்தேன். அப்பொழுது இந்த கிரேட் 5க்கு இந்த பாடசாலையில் லட்சணமான ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவர். அவர் என்னுடைய காலப்பகுதியில் என்னிட்ட படிப்பித்த முதலாவது மாணவன். என்னுடைய பேர் தர்சினி திலீபரன். இன்றைய ஒரு நாள் பொழுது அனுபவ பகிர்வு. இன்றைய ஒரு நாள் பொழுது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. எமது சகோதர ஆசிரியர்களை காலங்களுக்கு பிறகு நிறைய காலங்களுக்கு பிறகு இன்று சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் நான் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு மட்டும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்பித்தேன். அந்த காலப்பகுதி மிகவும் நெருக்கடிக்குள்ளான காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் எங்களுடைய மாணவர்களை படிப்பித்தோம். அந்த காலப்பகுதியிலே எங்களுக்கு அதிபராக இருந்தவர் முதல் யோகநாதன் சார், அடுத்ததாக ஸ்ரீதரன் சார், அடுத்ததாக பாங்கியச்சரன் சார் இருந்தனர். உண்மையிலே அந்த காலப்பகுதியில் நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாகத்தான் இங்கே வலம் வந்து கொண்டிருந்தோம். ஒருவரது துன்பங்கள், துயரங்கள், இன்ப நிகழ்வுகள் பங்கு பெற்றுதல் இந்த காலத்தை பகுதியை விட அந்த காலத்திலே மிக நெருங்கியதாக காணப்படுகின்றது. ஏனைய இப்போ தற்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாடசாலைகளிலே அத்தன்மையை காண முடியாத நிலையும் நாங்கள் உணர்ந்து எங்களுடைய மூத்த ஆசிரியர்களை கண்டு நாங்கள் கவலைப்பட்ட சந்தர்ப்பங்கள் நிறைய.
அதைவிட அந்த ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கின்ற தன்மை தற்காலத்திலே குறைந்து கொண்டு செல்கின்ற இந்த வேளையிலே எம்முடைய காலப்பகுதியிலே அந்த காலப்பகுதியில் இந்த கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திலே படித்த மாணவர்கள் மிகவும் ஒரு மரியாதைக்குரியவர்களாக ஆசிரியர்களை அதிபர்களை மதிக்கின்ற தன்மை மேலோங்கி காணப்படுகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். எனது பெயர் ராஜகோகிலா நல்லநாதன். நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திலிருந்து தரம் 1 உயர்தரம் வரை கல்வி கற்று தொடர்ந்து ஆசிரியராக பணியாற்றும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அதனைவிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் மண்ணுன்றது தாய்மொழியாகத்தான் இதை நினைக்கிறேன். 13 வருட காலம் இதே வளாகத்தில் கல்வி கற்று தொடர்ந்து ஆசிரியராக பணியாற்றி எனக்கு 2 சந்தர்ப்பம் நின்று கிடைத்துள்ளது. என்னென்றால் என கற்பித்த ஆசிரியர்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. என்னுடன் எங்களோட சகபாடிகளாக இருந்த எமது சகோதர சகோதரிகளையும் எனக்கு முதல் படித்த அக்காக்கள் அண்ணாக்களையும் எனக்கு பிறகு படித்த தங்கச்சிமார்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எல்லாருக்கும் கிடைக்குமே எனக்கு தெரியாது. எனக்கும் எனது தோழியாகிய லாவண்யாவுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். உங்களோட பேர் என்ன? விஜயமா கிருபார். சிவச்செல்லன் சர்மிளா. சுரை பாணிஜா. கந்தசாமி அங்கஜ. ஸ்ரீஸ்கந்தராய விமல்ராஜ். செல்வராசா பிரியதர்ஷினி. யோகநாதன் சிவர்ணா. பிரகாஷ் பாசினி. நடேசன் சர்மியா. நாராயணன். முத்தையா கிருஷ்ணகாந்த். இன்றைய ஒரு நாள் பொழுது உங்களோட அனுபவ பகிரலாம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து எங்களோட பாடசாலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதில் வந்து பார்த்தா எங்களோட படித்தாக்கள், மற்றது எங்களுக்கு ஜூனியர் சீனியர், மற்றது எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ்மார் இப்போ எல்லாரையும் பார்க்க எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும் நினைக்கிறோம். மற்ற விஷயங்களை கிருபாரன் பகிர்வேன். இப்போ எத்தனையாம் ஆண்டு பேச்சுங்க? நாங்கள் 2004ஆம் ஆண்டு பேச்சு. 2004ஆம் ஆண்டு என்னும் போது ஒரு போர்க்கால சூழலாக இருக்கும். ஓமம். நீங்கள் படித்த காலத்தில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அதை பயிரலாம். இது சம்பந்தம் எங்களோட காண்காப்பு மாறி வர அப்படியே இல்லை ப்ரோ. சில படித்தாக்கள்ல சில பேர் உயிரோடு இல்லை. அதுதான் ஒரு எங்களுக்கு துன்பகரமான இது. அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஜோககுமார், பிரதீபன், அந்த நிறைய பேர் போரால் இறந்துட்டினம். தர்சினி நாட்டுக்காண்டி போய் தங்களோட உயிரை கட்டாய இராணுவ சேவைன்னு போகத்தான் வேண்டி இருந்ததால் போய் உயிரை இழந்துட்டினோம். அதனால் அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் எங்களுக்கு. அது கொண்டு இருக்குது. ஓகே, 2 டீம் கடையிலான ட்ரெஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் என்ன? கௌதமன். உங்களோட பேர்? உங்களோட பேர்? ஓகே. இப்போ நீங்கள் எந்த பேச்சு? ஓஎல் 2011. ஓகே சரி. இப்போ இந்த 97வது வருட முடிவும் 98வது ஆரம்பமும் இன்றைய ஒரு நாள் பொழுதுங்கிற நிகழ்வில் உங்களோட அனுபவ பகிர்வுகளை நீங்கள் பகிரலாம். நீங்கள் இந்த பாடசாலைக்கு பாடசாலை வாழ்க்கையில் கண்டிப்பாக பழைய மாணவ சங்கம் ஏற்படுத்திருக்கு. 2 நாட்களுக்கு பிறகு நிறைய சந்திச்சது சந்தோஷம். பழைய பாடசாலை எல்லாரும் உண்டாங்க.
மீட் பண்ணுறது எங்களுக்கு பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாதுன்னு சொல்லிக் கொள்றதுக்கு ஒரு சில நிகழ்வு இல்லை, எல்லா நிகழ்வுமே மறக்க முடியாத நிகழ்வு இல்லை. இவருக்கு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். வர இல்லை. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்கிறாங்க. அவங்களோட காட்சி பார்க்கலாம். அண்ணாக்கள், அக்காக்கள், வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் அக்கா? உங்களோட பேர்? உங்களோட பேர்? உங்களோட பேர்? ஓகே, நீங்கள் எந்த பேச்சு? ஓகே, காமர்ஸ் பேச்சு. ஓகே, இப்போ என்ன விஷயம் என்றால் 97வது ஆண்டு நிறைவும் 98வது ஆண்டு ஆரம்பமுமாக இன்றைய பொழுது எப்படி இருக்குது? உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. எங்களோட படித்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டீச்சர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிக்க நிறைய சந்தோஷமாக இருக்குது. எங்களோட சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாத்தையும் மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே ஒவ்வொரு எங்களோட ஆலமரம், அது கூழா மரத்தடி, இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்க நிறைய சந்தோஷமாக இருக்குது. எங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள், நாங்கள் ஸ்கூலில் படிக்கக்குள்ள எப்படி இருந்தோம், எங்களோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டீச்சர்ஸ், எங்களோட ஸ்போர்ட்ஸ் மீட்டுகள், ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும் ஸ்கூலில் நடக்கக்குள்ள நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க, எப்படி அதில் ஒவ்வொன்றையும் வந்து நாங்கள் கோஆப்ரேட் பண்ணி நடந்து கொண்டாங்க, எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்க்க நிறைய சந்தோஷம். உங்களுக்கு படிப்பிச்சு டீச்சர்ஸ் இன்னைக்கு வந்துருந்தாங்களா? அவங்களோட காய்ச்சிங்களா? ஓகே, நீங்கள் இருந்த காலப்பகுதியிலையும் இப்போ ஸ்கூலில் என்ன மாற்றத்தை பார்த்துருக்கீங்க? பில்டிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வந்துருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது. நாங்கள் இருக்கக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு 13 பட்சண்டபடியாக ஓரளவு நாங்கள் போர்க்காலத்துக்கு பிறகு வந்து நிறைய கட்டிடங்கள் எல்லாம் கட்டி கிரவுண்டுகள் எல்லாம் வந்து அப்படியே எங்கள் ஸ்கூலில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்தது. ஆனால் இப்போ அதை விட டெவலப் ஆகிருக்கு, நிறைய டெவலப்மெண்ட் நடந்துருக்கு. ஓகே, நன்றி நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ச் அறிமுகப்படுத்த போகிறோம். ஓகே, இதோ அந்த பெட்ச் இருக்கிறாங்க, பாப்போம், கிட்ட போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கள், உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர்? ஓகே, நீங்கள் எந்த பேட்ச்? 2016 ஓயில். ஓகே, ஸ்கூலில் பார்த்துருக்கோம். ஓகே, சொல்லுங்கள். ஓகே, பிரச்சனை இல்லை. பழைய என்ன கிளாஸ் ரூமை மூடிட்டாங்க, இருந்தால் போய் படிச்சிருக்கலாம், திருப்பி டீச்சர்ஸை கூப்பிட்டு நல்லா இருக்கு. எல்லாரும் திருப்பி இல்லை அப்போ படிக்கல தான் நாங்கள், இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பி ஸ்கூலை பார்த்தேன், கிளாஸ் ரூமை பார்த்தேன், அதே பேசி நல்லதுக்காக தடவினோம். ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள்? திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது பெரிய கிஃப்ட். அது திருப்பி இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா தெரியாது எங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே இவங்க எல்லாம் பழைய லவ்வர்ஸ் நாங்கள் எக்ஸாம் பார்க்கல. சுயராஜ், உங்களோட அனுபவங்களை சொல்லுங்களேன். நாங்கள் வரையில நாங்கள் அடிக்கடி பள்ளிக்கூடத்து வந்து போகிறாங்க. சரி, சுயராஜ் உங்களோட டீமில் நினைக்கிற ஒரு சிறந்த பாடகர்னு. ஸோ இந்த டைமில் ஒரு 2 வரி பாடல் ஒன்று படிங்க உங்கள் டீம் முன்னுக்கு. நல்லா நெடுஞ்சாலையில் படும் பாதம் பாடும் காலமே, வரும் நாட்களே, கரும் பூக்களே, காதல் காதல் வாசலே, அடுத்ததாக இன்னொரு பேச்சு அறிமுகப்படுத்த போகிறோம். ஓகே, அண்ணாக்கள், அக்காக்கள், வணக்கம் வணக்கம். ஓகே, உங்களோட பேர் என்ன? சஜிந்தன். உங்களோட பேர் சோபிதா. உங்களோட பேர்? ராஜீவ். என் பேர் பிரின்சல். என் பேர் நிதர்சன். நான் கஜனி, குணாலினி, தமிழினி, உமாலோஜினி, கிருஷிகா, யதுர்ஷினி, கீர்த்தனன். ஐயோ, பேரும் வந்துட்டு கவியரசன். ஓகே, 97வது ஆண்டு நிறைவும் 98வது ஆண்டு ஆரம்பமும் இன்றைய ஒரு நாள் பொழுது உங்களோட அனுபவ பயிர்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். யார் காய்க்க போறீர்கள்? அவர் நல்லா கதைப்பார். ஓகே, சொல்லுங்கள். அது ஒன்றும் செய்யலாது. நாங்கள் 2014ஆம் ஆண்டு ஓஎல் சாதாரண பரீட்சையில் வச்சுக்கினாங்க. எங்களோட பட்ஜு வந்து இப்போ பாஸ் அவுட் ஆகி நாங்கள் வெளியே போய் 6 வருடங்கள் 8 வருடங்கள் ஆகிட்டு 8 வருடங்கள் ஆகிட்டு உண்மையாகவே 8 வருஷத்தில் நாங்கள் ஒரு 3 தரம் 4 தரம் 7க்கு பிறகு வேண்டாம் ஒரு 4 தரம் ஸ்கூலுக்குள்ளே வந்திருப்போம்.
இன்றைக்கு இந்த நாள் வந்து வாரத்துக்கு இப்படி ஒரு ஒழுங்கமைப்பு செஞ்ச அந்த பழைய மாணவர் சங்கத்துக்கும் எங்களுடைய ஸ்கூலுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து நாங்கள் 1ஆம் ஆண்டில் 3ஆம் ஆண்டிலேருந்து நாங்கள் இடம்பெயருக்கு பிறகு வந்தபடியாக நாங்கள் 4ஆம் ஆண்டில் இங்கே ஸ்கூலுக்கு வந்தாங்க. 4ஆம் ஆண்டிலேருந்து எங்களுக்கு படிப்பித்த டீச்சர்ஸாக்கள் அவ்வளோ பேரையும் OL வரைக்கும் படிப்பித்த டீச்சர்ஸாக்கள் அவ்வளோ பேரையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு எண்ணிலேன்ற ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குது. மற்றது என்ன ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னாக ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, நன்றி. ஓகே, இப்போ என்னென்னா இந்த பாடசாலையில் நீங்கள் படித்த காலத்தில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு யாராவது பகிரப்படுங்க? பாடசாலையில் படித்ததே மறக்க முடியாத சம்பவம் தான். ஏதாவது முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கும்? முக்கியமான நிகழ்வுன்னா இந்த ஊசி போட்டு வாழைப்பழம் தந்தாங்க சாப்பிட்றாங்க. அந்த வாழைப்பழத்தை பேர் சொல்ல குறிப்பாக ஒரு பொம்பளை பிள்ளைன்ற பேக்கில் வச்சு நசுக்கி விட்டானுங்க. அதுக்கு இல்லை அது சம்பவம். அது உங்களோட கிளாஸ் யாரும் காட்டி விடுங்க. அறிவகன் உண்டு அவர் நான் பேர் சொல்ல நண்பர். அவர் இப்போது கனடாவில் பிரான்ஸை பதிவிடமாக கொண்டிருக்கார். அவர் அடுத்ததாக இன்னொரு பேச்சை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். அண்ணாக்கள் அக்காக்கள் வணக்கம். ஓகே, உங்களோட பேர் சொல்லுங்க. ஜெசி. உங்களோட பேர்? சுகாசினி. உங்களோட பேர்? சிவகுமார். உங்களோட பேர்? மரியதாஸ். உங்களோட பேர்? சரி, நீங்கள் எத்தனையாம் ஆண்டு பேச்சு? 99 ஓகே, இன்றைய ஒரு நாள் பொழுது உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிரலாம். இது வந்து என்னென்னு கேட்டால் இந்த சந்தர்ப்பம் வந்து யாருக்கும் ஒரு கிடைக்காத சந்தர்ப்பம். வாழ்நாளில் இப்படி ஒரு நாள் வந்து அமையாது. இப்போ எத்தனையோ ஒருத்தர் இவ்வளோ காலம் கழித்து இப்படி சேர்ந்து இருக்க பழைய நினைவுகள் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் காலடி எடுத்து வைக்கும்போது முன்னே இருந்த அனுபவங்கள், முதல் வந்த ஞாபகங்கள், பழைய ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கும்போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். அதை வந்து வெளியே சொல்கிறதுன்றால் அது மனசுக்குள்ளே இன்னும் சந்தோஷம் அதிகமாக. ஓகே, நன்றி. அக்கா சொல்லுங்கள். நான் நல்ல சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, எனது பேர் ஜலகோபன். இந்த 99 OL எடுத்து போட்டு நாங்கள் O level 99 எடுத்து போட்டு A level கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜில் படித்த நாங்கள். அதுக்கு பிறகு எங்களை கல்வி கேட்ட ஆசிரியர்களை இன்றைக்கு 25 வருஷத்துக்கு பிறகு சந்திச்சதில் பெரிய சந்தோஷம். எங்களை கண்டோன்னே எல்லோரும் கண்கலங்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போத்த ஜென்ரேஷனில் வந்து அப்படியான பிள்ளைகளை காணலைன்னு சிலர் ஒரு கருத்தை சொல்லிச்சினோம். அப்போத்த ஜென்ரேஷன் எங்களை கோவிக்க வேண்டாம், உண்மையும் அதுதான். நாங்கள் ஆசிரியரை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்த வரைக்கும் எங்களை மிஸ் ஆக்கலேருந்து ஆசிரியர் சேர்மார் வரைக்கும் எங்களை கட்டிப்பிடிச்சி கொஞ்சினோம். ஆனால் எங்களுக்கு அதை ஏதோ இன்றைக்கு வராத ஆக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு, எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் இதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பம் நடந்தால் எங்களுக்கு நெல்லம் போல இருக்குது. நாங்கள் வரைக்கில் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் இந்த நிகழ்வு மாதிரி இன்னும் நடந்தால் நெல்லம் போல இருக்குது. நன்றி. என் பேர் மோகன். நாங்கள் எங்கட அணியாக வந்து இன்றைக்கும் வந்து சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்கட அணி இல்லாமல் மற்ற அணிகளையும் இந்த வித்தியாலயத்தில் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸை ஒழுங்குபடுத்தின எங்களோட பழைய மாணவர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்களை மாதிரி வழியால் இருக்கிற மற்ற அணிகளும் வந்து ஒன்று சேர்ந்து இப்படியான ஒரு நல்ல நிகழ்வை நடைபெற தொடர்ந்தும் ஒத்துழைக்கவான்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு என்று சொன்னீங்க? நான் இது 99 பேட்ச். 99 போர்க்கால சூழலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. கண்டையா. ஓகே, அது தொடர்பான ஒரு அனுபவம் பகிர்வு. அந்த படித்த காலத்தில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளை நீங்கள் பகிர்ந்தோம். அது என்னுடைய பேர் அண்டனி மரியதாஸ். நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து அக்ரானில் தான் எங்களோட ஸ்கூல் அங்கே இயங்கி கொண்டு இருந்தோம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து OL கற்று கேட்டு வந்தாங்க. நிச்சயமாக இந்த கால ஆக்களோட பழைய கால ஆக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். போர்க்கால சூழல் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சினாங்க. இன்னொரு விஷயம், அந்த நேரம் நாங்கள் படித்த அதாவது கல்வி கேட்ட நேரம் வந்து போர்ச்சூழலாக இருந்தாலும் நிறைய இடர்பாடலுக்கு மத்தியில் படித்து கொண்டிருந்தாங்க. நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதாவது நிறைய ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல உற்சாகமூட்டி எங்களுக்கு படிப்பிச்சாங்க. அதே மாதிரி இனிவரும் காலங்களிலும் இந்த பாடசாலையில் கல்வி கற்கிற பிள்ளைகள் நல்ல மாதிரியான படிப்பை படித்து முன்னேற வேணும் என்று எங்களுடைய ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு ஆசிரியை வழங்குகின்றோம். அதே நேரம் இன்றைய ஒரு நாள் பொழுது மாதிரி இனிவரும் காலங்களும் நடக்க வேண்டும் என்று இதை ஏற்பாடு செய்த குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனிவரும் காலங்களிலும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம், நான் சிவகுமார். நாங்கள் வந்து ஒரு போர்க்கால சூழலில் வந்து ஒரு மாணவர் பேட்ச் வந்து 99 பேட்ச். நாங்கள் இடப்பெயர்வு இதெல்லாம் நிறைய பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இது வந்து எங்கள் தாய் பள்ளிக்கூடம். நான் 1ஆம் ஆண்டுலேருந்து
இப்போ ஓயல் வரைக்கும் வந்து அதுக்கு பிறகு வேறு பள்ளிக்கூடம் கன பள்ளிக்கூடம் போயிருக்கிறோம். அதில் வந்து இந்த பள்ளிக்கூடம் மறக்கல ஒரு பேட்ச். அதில் ஒரு இவெண்ட் ஒன்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னா கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் குண்டு தாக்குதல். அந்த டைம் நாங்கள் ஒரு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கிறேன். அந்த கிரவுண்டுக்குள்ளே போய் வந்தால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணா ஒரு ஆளுக்கு இந்த இதுக்குள்ளே வந்து இந்த பீஸ் வந்து பட்டது. உடனடியாக ஹாஸ்பிட்டல் ஒன்று நாங்கள் எல்லாம் உடனே ஹாஃப் டைமில் போயிட்டோம். அப்படி நிறைய போர்க்கால சம்பவங்கள் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். போகிறன்றது எங்கள் இந்த வாழ்வோட பிரிக்கையில் அது ஒரு கேள்வியாக இருந்தது. அதை விட இன்றைக்கு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த பழைய மாணவர் சங்கத்துக்கு நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இந்த பட்ஜெட் நிறைய பேர் 2 பேர் நிறைய காரணத்துக்காக சந்திக்கலாம் போயிட்டுது. இனிவரும் நேரங்களில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க எங்கெந்த பட்ஜ் சார்பாக தவறுபட்ட மாணவர்களும் மீண்டும் சந்திக்கணும். மற்ற எங்களை பட்ஜெட்டை தாண்டி வேறு பட்ஜெட்டை சந்தித்து மிகவும் சந்தோஷம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்கள் படித்த வகுப்பறையிலிருந்தே தான் பேட்டி தருவோம் என்று எல்லாரும் வகுப்புக்கு அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு பேச்சாக உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, நீங்கள் எத்தனையாம் ஆண்டு பேச்சு? 2006. ஓகே, இந்த ஒரு நாள் பொழுது உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்கள். உண்மையிலே எங்களோட நிறைய வருஷத்துக்கு பிறகு எங்களோட நினைவுகளை மீட்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸை திருப்பி ஒருக்கா சந்தித்து நாங்கள் எல்லா நினைவுகளையும் மீட்டுக்கொண்டோம். ஹாப்பியாக இருக்கிறோம். ஓகே, உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து. இப்படி ஒரு நிகழ்வு ஆரம்பித்ததை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பச்சாவில் கூட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று செய்திருந்த நாங்கள். ரெண்டாலும் இது அனைத்து மாணவர்களும் நீண்ட காலமாக கல்வி கற்ற மாணவர்கள் இந்த இடத்துல சங்கமித்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பல விளையாட்டுகள் பழைய நினைவுகளை மீட்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்களாக இருக்கிறது. எனவே எங்களுடைய பாடசாலை நண்பர்கள் சார்பாக இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அனுபவம் 2006 ஓயல் பட்ச் நாங்கள் இருந்தாலும் நான் வந்து கிட்டத்தட்ட கிரேட் 5ல் இருந்து இங்கே படிக்கிறேன். தற்சமயம் இங்கே நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் டீச்சராக. அதோடு என்னென்னு சொன்னால் என்னுடைய சக மாணவர்கள் அனைவரும், அதாவது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையுமே நான் இன்றைய சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சு கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பம் வந்து இனி எந்த சிச்சுவேஷன்லையும் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இந்த ஆண்டில் வந்து நாங்கள் இன்றைய பொழுதை மிக மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லலாம். போர்க்கால சூழலை விட எங்களோட ஓயல் பட்சும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருந்தது. கட்டடம் வந்து பெரிய நீளமான கட்டடம் ஒன்று இருந்தது. அப்போ ஃப்ரீ டைமில் எங்களோட ஆசிரியர் கொண்டே அந்த கட்டடத்தை உடைக்க விடுறது. அப்புறம் ஒவ்வொரு முறை எங்களையும் சக வகுப்புக்காரரையும் கூட்டிக் கொண்டே விடுறது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களை விடுறது நேரத்தில் நாங்கள் படியங்களா யோசித்து பெரிய பலமாக கொண்டு வந்து உடைச்சி அந்த கட்டடத்தை நகர்த்தணுமென்ற ஒரு ஆசையில் நாங்கள் ஒரு பெரிய தேக்கங்குத்தி எடுத்து கொண்டு வந்து எங்களோட வகுப்பில் இருக்க அவ்வளோ பாய்ஸும் நாங்கள் கட்டடத்தை அப்படியே நகர்த்தினாங்க. கடைசியாக அந்த கட்டடம் உடைக்கிறது எங்களை ஒரு 3/4 மணி நேரத்தில் பெரிய ஒரு கட்டடம், இது 40க்கு ஒரு 110 அடி இருக்கிற கட்டடத்தை ஒரு 3/4 மணி நேரத்தில் அவள்த்தையும் தகர்த்தறிஞ்சினாங்க. அப்படி ஒரு பரிசு வெண்டு எங்களை கூப்பிட்டு அதிபரங்களுக்கு கௌரவம் தந்தது பெரிய மகிழ்ச்சி. 2006 ஓலெவல் பைச் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்களுக்கு சில மறக்க முடியாத சம்பவங்கள்னு சொல்லி பார்க்கக்குள்ள எங்களோட படித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ அதை யோசிக்க எங்களுக்கு கவலையாக இருக்குது. இதுதான் எங்களோட கிளாஸ் வேறு. இந்த கிளாஸில் இருந்து நாங்கள் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்றதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி. அங்கேருந்து மேலேருந்து கீழேருந்து கூட்டிகிட்டு வந்தது இதுக்கு தான். எங்களோட கிளாஸ்லேருந்து நாங்கள் எல்லோரும் கதைக்கோணும் பண்ணது. அதில் இப்படி எல்லாரையும் மீட் பண்ணி இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த நம்முடைய பழைய மாணவர்களுக்கு மிக நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் எல்லாரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒன்று திரட்டுறது சரியான கஷ்டம். இன்றைய நாளில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் திரட்டி இருக்கிறாங்க. பட் எல்லாரோட முகங்களும் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த நினைவுகள் திருப்பி எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே நினைவுகளும் திரும்ப மீண்டும் வருது. இதான் நாங்கள் இருந்த இடம், இதான் நாங்கள் விளையாடினோம், இதான் எங்களோட ப்ரேயர் செய்த இடம் அப்படின்னு சொல்லி கதை கேட்கல சரியான சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்றோம் இன்றைய ஒரு நாள் பொழுதுக்காக. இந்த ஒரு நாள் பொழுது மிகவும் ஒரு மகிழ்வான தருணமாக இருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு காப்போது சாதாரண தரம் படித்த அத்தனை மாணவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இதில் வருகை தராத மாணவர்கள் இருக்கின்றார்கள், புலம்பெயர் நாட்டிலே எமது நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே எங்களுடன் இருந்து காணாமலாக்கப்பட்ட நண்பர்கள், மற்றது எங்களுடன் இருந்து போர்க்காலங்களிலே இல்லாமலாக்கப்பட்ட நண்பர்களுக்கு நாங்கள் இதிலே வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன், இரங்கலை கூறிக்கொள்கின்றேன். உண்மையிலே எங்களுடைய பாடசாலை என்பது மிகவும் ஒரு
புனிதமான ஒன்று. இன்று பாடசாலை எங்களை வளர்த்திருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு துறைகளிலுமே மிகவும் பிரசித்தி பெற்றமாக இருக்கின்றோம். ஆசிரியர் துறை என்றாலும் சரி, கலைத்துறை என்றாலும் சரி, பொறியியல் துறை என்றாலும் சரி, சகல துறைகளிலுமே நாங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு நிலைக்கு இந்த பாடசாலை எங்களுக்கு அத்திவாரமிட்டிருக்கின்றது. நினைவுகள் திரும்பும் இவ்விடத்தில் தான் நிரந்தரமாக எமது பயணங்கள் தொடர்ந்திருக்கும். நன்றி. கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் 97ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் பழைய மாணவர்கள் ஒன்று கூடல் நிகழ்வும் மிகவும் சிறப்பாக நடந்தது. இது தொடர்பான முழு காணொலியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.